தனுசு ராசி இயல்பிலேயே தாராள மனப்பான்மை கொண்டவங்களா இருப்பீங்க. மற்றவங்களுக்கு உதவக்கூடியவங்களாகவும் இருப்பீங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, எந்த ஒரு செயலாக இருந்தாலும் சரி, ஆர்வத்தோடு செயல்படக்கூடியவங்க தான் தனுசு ராசி அன்பர்கள் நீங்கள். தனுசு ராசி குரு பகவான ராசி அதிபதியாக கொண்டது. இந்த ராசியில மூலம், பூராடம், உத்திராடம், ஒன்னாம் பாதம் இந்த 3 நட்சத்திரக்காரங்களும் இருக்கீங்க. இந்த 3 நட்சத்திர அமைப்புக்கும் இந்த மாதத்தின் கிரக நிலைகள் ஏற்படுத்தக்கூடிய விளைவுகள் என்ன? என்ன விஷயம் நீங்க நினைச்ச மாதிரி நடக்கும்? என்னெல்லாம் சாதகமா இருக்கும்? என்னெல்லாம் பாதகமா அமையும்? அது மட்டும் இல்லாமல் எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக செயல்படணும். இந்த மாதிரி வரக்கூடிய மகாலய அமாவாசை தினத்தில் நீங்கள் என்ன செஞ்சால் மேன்மையை பெற முடியும், எந்த விஷயத்தை தவிர்த்தால் நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் முன்னேற்றத்தை பெற முடியும், இது பற்றின முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு தனுசு ராசி அன்பர்கள் நீங்கள் பயன்பெறும் வகையில் இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த 3 ராசிக்காரங்களுமே உங்களோட வாழ்க்கையில் மேன்மையை அடையவும் சிறப்பான முன்னேற்றம் பெறவும் முருகனை தொடர்ந்து வழிபடுங்க, நன்மையை பெற முடியும். அதுவும் வியாழக்கிழமையில் இந்த 3 நட்சத்திரக்காரங்களும் முருகப்பெருமானை வழிபட்டு வருவதன் மூலம் நன்மைகளையும் எண்ணற்ற முன்னேற்றத்தையும் பெற முடியும். முருகனின் பரிபூரண அருளுமே உங்களுக்கு உண்டாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால தான் வியாழக்கிழமையில் நீங்கள் இந்த வழிபாடை செய்யுங்க, நன்மையை பெற முடியும். தனுசு ராசி அன்பர்கள் உங்களுக்கு முருகப்பெருமான் ரொம்பவும் பிடிக்கும் அப்படின்னா சரவணபவ முருகா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அந்த முருகனின் பரிபூரண அருளுமே உங்களுக்கு கிடைக்க வாழ்த்துக்களையும் உங்களுக்காக முருகப்பெருமானிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் பாருங்கள், உங்களோட ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்பால் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றத்தையும் தாக்கத்தையும் குறைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடர் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி உங்களோட ஜாதகத்தை எளிய முறையில் கணிச்சிக்கலாம். இந்த ஒரு விஷயம் எல்லா விதத்திலுமே நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் பொருளாதார ரீதியாக உயர்வை பெறக்கூடிய அமைப்பை நீங்கள் எளிமையாக பெற்றுக்கொள்ள முடியும். ஏன்னா ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகளுமே நம்மளோட வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றத்துக்கும் தாக்கத்துக்கும் காரணமாக இருக்கு இல்லையா? அதை நம்ம பின்னாடி வரக்கூடிய பிரச்சனையை முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டா அதை சமாளிக்க எச்சரிக்கையாக இருக்கலாம். அந்த வகையில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பர் உங்களோட ஜாதகத்தை கணிக்க உதவியாக இருக்கும். ஃபோன் பண்ணுங்கள், உங்களோட ஜாதகத்தை எளிய முறையில் கணிச்சிக்கோங்க. சரி வாங்க, நம்ம இப்போது இந்த மாதம் கிரக அமைப்பு தனுசு ராசி அன்பர்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். தனுசு ராசிக்காரங்க இயல்பிலேயே தாராள மனப்பான்மை கொண்டவங்களா இருப்பீங்க. மற்றவங்களுக்கு மனமாற உதவி செய்வீங்க. எந்த ஒரு செயலையுமே ஆர்வத்தோடு செயல்படுவீங்க. பெரும்பாலும் தனுசு ராசி அன்பர்கள் பாருங்கள், எல்லா விஷயத்துலையுமே நேர்மையானவங்களாகவும் வெளிப்படையாக பேசக்கூடியவங்களாகவும் இருப்பீங்க. சில சமயம் இதனாலேயே மற்றவங்கக்கிட்ட நிறைய கருத்து வேறுபாடுலாம் வந்திருக்கும். இந்த ஒரு விஷயத்தை நிறைய தனுசு ராசி அன்பர்கள் அனுபவிச்சிருப்பீங்க. துணிச்சல் ரொம்பவுமே நிறைய இருக்கும். அதிர்ஷ்டம் நிறைஞ்சவங்களாகவும் தனுசு ராசி அன்பர்கள் நீங்கள் இருப்பீங்க. உங்களுக்கே தெரியாது, நிறைய விஷயத்தில் அதிர்ஷ்டம் உங்களுக்கு கை கொடுத்துருக்கும். இந்த ராசிக்காரங்க மற்றவங்களுக்கு உதவுறதுலையும் தொண்டு செய்கிறதுலையும் அதிகமாக ஆர்வம் காட்டுவீங்க. நீங்கள் வெளிப்படையாக நேர்மையான குணம் கொண்டதுனால வெளிப்படையாக எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லிடுவீங்க. மற்றவங்களுக்கு ரொம்பவுமே நேரடியான முறையில் உங்களுக்கு மனசில் என்ன தோணுதோ அதை வெளிப்படையாக சொல்லிடுவீங்க. எல்லா விஷயத்துலையுமே ஆர்வத்தோடு செயல்பட்டு வெற்றி பெறுவீங்க. வீரமான குணமும் தன்னம்பிக்கையும் அதிகமாக இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு இருக்கும். பூர்வீக புண்ணிய பயத்தால் உங்களுக்கு அதிர்ஷ்டமும் வெற்றியும் மகிழ்ச்சியும் அதிகமாக கிடைக்கும். இரட்டை இயல்பு கொண்டவங்க அப்படிங்கிறதுனால சில சமயத்தில் முக்கியமான விஷயத்தில் முடிவு எடுக்கிறதுல குழப்பம் வரும். இது செய்யலாமா வேண்டாமா, சரியாக வருமா தப்பாக வருமா அப்படிங்கிற குழப்பமான சூழலில் பெரும்பாலும் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் முடிவு செய்யாதீங்க. திறமையாக செய்வீங்க. எல்லா விஷயத்துலையுமே நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்பு இயற்கையிலேயே உங்களுக்கு அமையும். அதனால் எந்த ஒரு விஷயத்தையும் நிதானமாக முடிவு பண்ணுங்கள். நல்லது எல்லா வாய்ப்புமே நீங்கள் பெற முடியும். குரு பகவானை அதிபதியாக கொண்டவங்க தான் தனுசு ராசி அன்பர்கள் நீங்கள். எந்த ஒரு விஷயத்தையுமே மாறுபட்ட கோணத்தில் அணுகுமுறையும் செய்வீங்க. எந்த ஒரு விஷயமானாலும் சரி தொடர்ந்து போராடி வெற்றி பெறக்கூடியவங்க. தனக்காரகனோட ராசியில் நீங்கள் பிறந்திருக்கிறதுனால பணத்தின் பின்னால்லாம் ஓட மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு பணத்தை விட மனம்தான் பெருசு அப்படின்னு நினைப்பீங்க. நட்புக்கும் நல்ல ஒரு குணத்துக்கும் மட்டும்தான் மரியாதை உங்ககிட்ட கிடைக்கும். ரொம்ப பெரிய செல்வந்தராக இருந்தால் கூட சரி, உங்களோட சின்ன அளவில் அவமானம் செஞ்சுட்டா அவங்கள அறவே வெறுத்து ஒதுக்கிடுவீங்க. இப்படிப்பட்ட நீங்கள் எல்லா விதத்துலையுமே ரொம்பவுமே திறமையாக செயல்படக்கூடிய வாய்ப்புகளை பெறுவீங்க. எல்லா விதத்துலையுமே நன்மை அடையக்கூடிய யோகம் இருக்கா இல்லையா, இந்த மாதம் எப்படி அமைய போகுது, இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் உண்டாகி இருக்கக்கூடிய கிரக நிலை அமைப்பால் ஏற்படும் தாக்கம் எப்படி அமையும் அப்படிங்கிறத வாங்க நாம் இப்போ பார்க்கலாம். தனுசு ராசியில் மூலம், பூராடம், உத்திராடம், 1ஆம் பாதம் இந்த 3 நட்சத்திரங்களும் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு பார்க்கலாம் மூலம் நட்சத்திரக்காரங்களை பற்றி. தூய சிந்தனையோடு வாழக்கூடியவங்க தான் மூலம் நட்சத்திரக்காரங்க நீங்கள்.
உங்களுக்கு இந்த மாதத்தோட கிரக நிலைகளை பார்த்தா மிகவும் யோகமான ஒரு மாதமாக அமைஞ்சிருக்கு. 9ஆம் இடத்துல ஞான மோட்சக்காரகன் சஞ்சாரம் செய்கிறதுனால உலகை பற்றியும் உறவுகளை பற்றியும் நல்ல ஒரு தெளிவு இப்போ உங்களுக்கு ஏற்பட போகுது. பெரியவங்களோட ஆதரவும் தெய்வ அருளுமே கிடைக்கும் வாய்ப்பும் இருக்குது. உங்களுடைய பாக்கிய அதிபதி சூரியன் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தா ஜீவனஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறாரு. இந்த ஒரு சஞ்சாரம் தொழில் வியாபாரம் இது ரெண்டுலேயுமே நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போ நீங்கள் பெற்று சிறப்புடன் வாழக்கூடிய அமைப்பை உண்டாக்கும். வேலையில் ஏற்பட்ட பிரச்சனை கூடிய விரைவில் முடிவுக்கு வந்துடும். வேலைக்காக முயற்சி செய்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த வேலை வாய்ப்பும் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கணும், அதற்காக நிறைய முயற்சி செஞ்சு அந்த முயற்சி வெற்றி பெறலைன்னு நினைக்கிறவங்களாம் இந்த மாதம் அதற்கான முயற்சி செய்யுங்க, வெற்றி வாய்ப்பை பெறக்கூடிய யோகம் இருக்குது. நீங்கள் செய்கிற ஒவ்வொரு முயற்சியிலுமே வெற்றி உண்டாகும். பணவரவு சீராக முன்னேற்றத்தை கொடுக்கும். அரசியல்வாதிகளுக்கெல்லாம் நல்ல ஒரு செல்வாக்கு உயரும். கலைஞர் வியாபாரிகளுக்கு புதிய ஒப்பந்தமும் உண்டாகும். ஆன்மீகவாதிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய நிலையிலுமே நல்ல ஒரு உயர்வு வரப்போகுது. அரசு ஊழியர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதிவு உயர்வும் கிடைக்கும். வேலை நிரந்தரத்திற்காக எதிர்பார்த்து காத்திருந்தவங்களுக்கு நல்ல தகவல் வந்து சேரும். குடும்பத்தில் இருந்த குழப்பம் நீரும். அதிர்ஷ்டக்காரகன் சுக்கிரன் சஞ்சாரம் உங்களுக்கு அடுத்த மாதம் 9ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. இதனால் வருமானம் சீரான முன்னேற்றத்தை கொடுக்கும். உதவி கேட்கக்கூடிய நிலை உங்களுக்கு இல்லை. திருமண வயதில் உள்ளவங்களுக்கு நல்ல வரன் கிடைக்கும். உங்ககிட்ட தான் நிறைய பேர் உதவின்னு கேட்டு வந்து நிற்க போகிறாங்க. இந்த மாதம் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன தடையும் தாமதம் நீங்களும் அப்படின்னு நினச்சா நீங்கள் தினம்தோறும் விநாயகர் பெருமானை வழிபட்டு எந்த ஒரு விஷயத்தையும் தொடங்குங்க. நன்மை உண்டாகும். சங்கடம் உங்களை விட்டு நீங்கும். அதுக்கப்புறம் புரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு, பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் ஒரு அதிர்ஷ்டம் உங்களுக்கு காத்திருக்கு. சுக்கிரன் சாதகமாக சஞ்சாரம் செய்கிறதுனால வரவு அதிகரிக்கும். தொழில் வியாபாரம் முன்னேற்றத்தை கொடுக்கும். புதிய வாகனம் நவீன பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைய போகிறீங்க. உங்களுடைய குடும்பத்தில் பாருங்கள், இது வரைக்கும் இருந்த சண்டை சச்சரவு இந்த நிலை மாறும். நிம்மதி பிறக்கும். இருக்கிறத வச்சு புதிய முயற்சியை மேற்கொள்ள போகிறீங்க. உங்களுக்கு சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் ராகு எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியுமே வெற்றி வாய்ப்பை தரப்போகிறாரு. இது நாள் வரைக்கும் மற்றவங்களுக்கு கட்டுப்பட்டு இருந்த நீங்கள் அந்த நிலை மாறி சுயமாக முடிவெடுக்கக்கூடிய நிலையை பெற போகிறீங்க. புதன் சாதகமாக சஞ்சாரம் செய்கிறதுனால நினைத்த விஷயங்கள் நிறைவேறும். எடுத்த வேலைகள் சுலபமாக நடக்கும். அடுத்த மாதம் 7ஆம் தேதி வரைக்கும் சப்தம ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் ராசிநாதன் குரு உங்களோட நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க போகிறார். திருமண வயதில் உள்ளவங்களுக்கு நல்ல வரன் கிடைக்கும். வாழ்க்கை துணையை இழந்தவங்களுக்கும் பிரிஞ்சவங்களுக்கும் மறுமண வாய்ப்பு பிறக்கும். 8ஆம் தேதி முதல் 8ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் குரு விரைய செலவை கட்டுப்படுத்துவார். குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும். மகிழ்ச்சி அதிகரிக்கும். எதிர்பார்த்த எல்லா ஆதாயத்தையுமே நீங்கள் இந்த மாதம் பெற போகிறீங்க. அரசு பணியாளர்களுக்கு எதிர்பார்ப்பு நிறைவேறும். தொல்லைகள் பெரும்பாலும் நீங்கும். நீண்ட நாள் கனவும் நனவாகிடும். அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். இந்த மாதம் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தீர வெள்ளிக்கிழமையில் அம்மனை வழிபட்டு வருவதன் மூலம் புராடம் நட்சத்திரக்காரங்க நல்ல ஒரு நிம்மதியான நிலையை அடைய முடியும். உத்திராடம் 1ஆம் பாதம் கொண்ட உங்களுக்கு இந்த மாதம் சில யோகமான காலங்கள் வரும். சூரியன் ஜீவனஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறாரு. இந்த ஒரு சஞ்சாரம் இருட்டிலிருந்து வெளிச்சத்துக்கு வந்தது போல் உங்களோட நிலைமை மாறும். வருமானம் அதிகரிக்கும். பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஒவ்வொரு எதிர்பார்ப்புமே நிறைவேறக்கூடிய யோகம் பிறக்கும். வேலை தேடக்கூடியவங்களுக்கு நீங்கள் நினச்ச வேலை கிடைக்கும். அரசியல்வாதிகள் நீங்கள் திறமையாக செய்கிற ஒவ்வொரு செயலாலும் செல்வாக்கு உயரும். செவ்வாய் லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறாரு. இதனால் பாருங்கள், பல வகையிலுமே வருமானம் வந்து சேரும். புதிய இடம் வீடு வாங்கக்கூடிய முயற்சி வெற்றி வாய்ப்பை கொடுக்கும். பூர்வீக சொத்தில் ஏற்பட்ட பிரச்சனை நீங்கும். ராசிநாதனின் சஞ்சாரமும் ராசிநாதனின் பார்வையும் உங்களுக்கு அடுத்த மாதம் 7ஆம் தேதி வரைக்குமே ரொம்பவுமே சாதகமாக இருக்குது. இந்த சமயத்தில் குழந்தை பாக்கியத்திற்கு காத்திருந்தவங்களுக்கு நல்ல தகவல் வந்து சேரும். வியாபாரத்தில் ஏற்பட்ட தடை நீங்கும். விவசாயத்தில் முன்னேற்றம் வரும். நினைத்தவற்றை உங்களால் நடத்தி எல்லாத்துலேயுமே சாதகமான பயனை பெற போகிறீங்க. எதிர்பார்த்த எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கும். சேமிப்பு இப்போ உயரும். அரசியல்வாதிகளுக்கு தொண்டரின் பலம் அதிகரிக்கும். சுய தொழிலில் ஈடுபட்டிருக்கிறவங்களுக்கு பணியாளர்களின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். சூரியன் செவ்வாய் ராகு புதன் எல்லா கிரக அமைப்புகளுமே உங்களுக்கு யோக பலனை கொடுக்கக்கூடிய சிறப்பான வகையில் அமைஞ்சிருக்கு. இந்த மாதம் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தீர சிவபெருமான பிரதோஷ நாளில் வழிபட்டு வருவதன் மூலம் நீங்கள் நன்மைகளை பெற முடியும். தனுசு ராசியில் இருக்கக்கூடிய மூலம் புராடம் உத்திராடம் இந்த 3 நட்சத்திரக்காரங்களுமே இந்த மாதம் ஏற்பட்டிருக்கும் மகாலய அமாவாசை தினத்தில் உங்களுடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து திதி செய்து வழிபட்டு வருவதன் மூலம் நன்மைகளை பெரும்பாலும் நீங்கள் பெற முடியும். இந்த ஒரு மாதம் நீங்கள் செய்யக்கூடிய தர்ப்பணம் 21 தலைமுறை சாபங்களும் பாவங்களும் நீக்கக்கூடிய வல்லமையை பெற்றுத்தரும் ஒரு தர்ப்பணம். 21 தலைமுறைக்கும் நீங்கள் இந்த ஒரு மாதம் தர்ப்பணம் செய்வதன் மூலம் அனைத்து முன்னோர்களின் நல்லாசியும் உங்களுக்கு கிடைக்கும். நன்மை வந்து சேரும்.
இந்த அமாவாசை தினத்தில் குலதெய்வத்தின் பரிபூரண அருளையும் உங்களால் பெற முடியும். மறக்காமல் குலதெய்வ வழிபாடை செய்யுங்க. நன்மை உண்டாகும், நல்லது பிறக்கும்.